பிஹைண்ட் தி நேர்களுக்கு வணக்கம். நாங்க இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, வவுனியாவுல இருந்து மன்னார் கட்டையடமனுக்கு தான் வந்திருக்கிறோம். டித்வா புயல்னால ஒரு கிராமமே காணாம போயிருந்ததாக பேசப்பட்ட ஒரு ஊர் தான் இந்த கட்டையடமன். இந்த ஊருக்கு இந்த ஊர்ல உள்ளவங்க எவ்வளவு பொருட்களையும் இழந்திருக்கிறாங்க. சில பேர் உடைமைகள் இழந்திருக்காங்க. அதே போல அவங்க வாழ்வாதாரங்களை கூட இழந்திருக்கிறாங்க. அவங்களோட பேசி அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத நாங்க கேட்டு அறிந்து அவங்களுக்கு எங்களால முடிந்த உதவிகளை நாங்க செய்ய போறோம். வணக்கம் அக்கா. நாங்க பிஎம் ஃபவுண்டேஷன்ல இருந்து வந்திருக்கிறோம். அந்த அனர்த்த நிலைமையால பாதிக்கப்பட்டவங்களை சந்திச்சு அவங்களுக்கு தேவையான உதவிகளை நாங்க செஞ்சுட்டு வரோம். அந்த அடிப்படையில இன்றைக்கு உங்களை பார்க்க வந்திருக்கோம். உங்களோட பேர் என்ன? வணக்கம், என் பேர் லக்ஷ்மி கூப்பிடுவாங்க. என் பேர் சோபிகா. ஆகா ஸ்டோருக்கு உரிமையாளர் நான் தான். நீங்க இந்த கிராமத்துல எத்தனை வருடமா இருக்கிறீங்க? நான் பிறந்தது மடுவில். ஆனா பிறந்து அப்படி இடம்பெயர்ந்து முதல் பிரச்சனையால போயிட்டு ஜீவனர்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு நான் 2005ஆம் ஆண்டு இங்கே வீடு கட்டி குடியேறணும். ஆனால் எங்களோட சொந்த ஊர் இதுதான். இப்போ 2005 இங்கே தான் நான் இருக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இந்த முறை தானே இந்த டித்வா புயலால வந்த வெள்ளம், இந்த மாதிரி வெள்ளம் இதுக்கு முதல் வந்திருக்கா இல்லாட்டி இதுதான் உங்களுக்கு முதல் தடவையா? இதுக்கு முதல் வெள்ளம் வந்திருக்கு. ஆனால் அதுக்கு முதல் 2 தடவை வந்திருக்கு. அதுல எங்களோட அம்மாவோட வீடு முதல் தரம் வந்ததுல அதுல ஒரு 5-6 அடி அளவுக்கு தண்ணி இருந்தது முதல்ல. 2ஆம் தரம் வந்தது 1 அடி 2 அடியோட போயிட்டுது. இந்த முறை தான் இது நான் இப்பதான் கட்டுறோம் இந்த கடை. இதே உயரமா போடணும்னு ரோட்டு அளவுக்கு எடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு எடுத்துருக்கோம். என்னடா வெள்ளம் வராது, வந்தாலும் தண்ணி பிடிக்காண்டு அந்த நம்பிக்கையெல்லாம் நான் கடையில சாமாடுகளேண்டா வீட்டை தண்ணி வந்துன்னு சொன்னாங்க. ஆனா நான் எடுக்கலேண்டா எந்த கடைக்கு தண்ணி வராது, நான் உயரமா போட்டுக்கிறேன். ஆனா திடீரெண்டு சுத்தி வர இதெல்லாம் தண்ணி வந்துட்டு தண்ணி வந்தாலும் பிறகு ஒரு யோசனை இருந்தது. சரி, அது பள்ளம் தானே, இங்க வேறாண்டு ஒரு 1.5 மணி நேரத்துல இந்த வீட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டு. வீட்டுக்குள்ள தண்ணி வந்த உடனே எனக்கு 2 சின்னாக்கள் இருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 1.5 வயசு, ஒரு ஆளுக்கு 5 வயது. எனக்கு இனி இதெல்லாம் எடுக்க வேணாம், உடுப்பு எடுப்போம், பிள்ளைகளுக்கு சாப்பிட ஏதாவது எடுப்போம், கடை தானே தேடி போத்த விலை எடுப்போம், மாதிரி எனக்கு உடுப்பு எடுப்போம். அதுகளை மட்டும் எடுத்தேன். பிள்ளைகளை ஊசிக்காட் நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு போறேன்டா இவ்வளவும் தண்ணி வந்துட்டு இடத்துக்கு இது கால தண்ணி போய் கொண்டிருக்குது. அதுக்கு பிறகு நிக்கலாது. நான் பிள்ளைகள் பாதுகாப்பு அதோட எடுத்துட்டு இதுக்காலையும் போய்க்கலாம். ரோட் பிளாக் ஆகிட்டுது. இதால போய் பின்னால போய் ரயில் ரோட்டால போய் 2ஆம் கடை மடு சந்தி வரைக்கும் நடந்து போய் அங்கால ஆமிக்காரங்க ஏற்றி கொண்டு போய் முகாமில் விட்டாங்க. அப்ப இப்ப இந்த வெள்ளம் வந்ததுக்கு பிறகு இப்ப நீங்க சில பேர் நிறைய பேர் இங்கால பக்கம் கால்நடைகள் எல்லாத்தையும் இழந்திருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கும் அப்படி ஒரு இழப்பு இருக்கா? இப்ப நான் இதெல்லாம் நின்று பாக்குறேன். தண்ணி இதுக்கெல்லாம் இதாகிடுது. சரி, இடத்துக்கு வரையில தாண்டி இதுல நிக்கிறேன். என் வீட்டுக்கு பின்னால் நான் சிலிண்டர் விற்கிறது. அப்ப ஸ்டோர் பண்ணி பின்னுக்கு தான் வைக்கிறது. இதை தூக்கி வைக்கல, அது நான் தூக்கி வைக்கல, கஷ்டம்னு வைக்கிறது. அது பிள்ளை இடுப்புல இருக்குது. சொல்றாங்க பஸ்கார நின்று சொல்லுது, இங்க போய்க்கலான்னு திரும்புறாங்க. சிலிண்டர் போகுதுன்னு சொல்றாங்க. அவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. என்ன ஏன்னா சுத்தி வர தண்ணி அங்க எல்லாம் தண்ணியா இருக்குது, என்னைய வீடியோ எடுக்கிறாங்க. எனக்கு அது தெரியுது. நான் இந்த கவனிக்காம எனக்கு இதுலயும் கவலை, இதுல இருக்கிற சாமான கூடுதல மேலெடுத்து போட்டு வைக்கிறேன். பதட்டமா இருக்குது. பிள்ளையும் தூக்கிட்டு போய் வச்சுக்கிறேன். சிலிண்டர் போகணும், அது 3 சிலிண்டர் தான் போகுதுண்டு. 12 கிலோ சிலிண்டர் 2 எடுக்க போறேன்டா. எனக்கு தெரியும் போல வரைக்கும் எனக்கு குட்டியா இருக்குது, எனக்கு கால்காது. ஆனா அங்கால பள்ளம் தானே, என்ன செய்யறது, ஒண்ணும் செய்யலாது. நான் புள்ளைய ஒண்ணு கேட்கல, பிள்ளைக்கு விழுந்துட்டேன்னு சொன்ன தவறு. அதனால 2 சிலிண்டரும் போறதை நான் பார்த்துருந்து அழுது கொண்டு நின்றதுல இருந்து சரியான கவலை. நெஞ்சுக்கு பதட்டமா இருக்கு. பிள்ளைகள் என்ன செய்ய போதோ, எப்படி போற வழியால அங்க இருந்து ஒரு வாகனம் கிளம்ப இருக்கு. எல்லா வாகனமும் திரும்புது. அம்மா வந்துட்டா, அதுக்கு அது நடந்தே வந்துட்டா. கேட்ட எங்க போறேன்னு சொன்னாங்க. சொன்னாங்க ரயில் ரோட்டால எல்லாம் போக வலிக்கிறாங்க, வலிக்கிட்டு வாங்கண்டு. அப்பயும் நான் போக வந்தது ஸ்கூலுக்கு போயிருந்தா அதுலயும் மாட்டுப்பட்டு நான் நிறைய நாள் இருந்திருப்பேன். அப்ப இப்ப இந்த வெள்ளம் வந்ததுக்கு பிறகு இப்ப நீங்க சில பேர் நிறைய பேர் இங்கால பக்கம் கால்நடைகள் எல்லாத்தையும் இழந்திருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கும் அப்படி ஒரு இழப்பு இருக்கா? இப்ப நான் இதெல்லாம் நின்று பாக்குறேன். தண்ணி இதுக்கெல்லாம் இதாகிடுது. சரி, இடத்துக்கு வரையில தாண்டி இதுல நிக்கிறேன்.
என் வீட்டுக்கு பின்னால் நான் சிலிண்டர் விற்கிறது. ஆ. அப்ப ஸ்டோர் பண்ணி பின்னுக்கு தான் வைக்கிறது. ஆ. இதை தூக்கி வைக்கல, அதை நான் தூக்கி வைக்கல, கஷ்டம்னு வைக்கிறது. போடாவ மிக்ஸ் ஃப்ரூட் வாழ்க்கையில குடிக்க மாட்டேன். அப்படி மிக்ஸ் கிடக்கல கடையில எத்தனையோ. இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள அந்த இறைச்சியில தண்ணி மட்டும்தான் இருக்கு. இறைச்சி அழுகிட்டு எழிஞ்சிட்டோம். அந்த ஃப்ரிட்ஜ் தண்ணி மட்டும் இருக்கு, திறந்து பார்க்கல. அது நான் கருவாடு விற்கிறது இதெல்லாம் ஷோவில் கொடுத்துடுவேன். கருவாடு எடுத்து பார்க்கல கவலை. இந்த ஒரு ஃப்ரிட்ஜ் உண்டு, இதுக்குள்ள சோடா வைக்கிற ஃப்ரிட்ஜ் உடைஞ்சு கிடந்து இப்போ தூக்கி கொண்டு வச்சிருக்கிறேன். செண்டா தான் கிடக்குங்க, திறந்து பாருங்க, அப்படி செண்டா கிடக்குது. அங்க இருந்து கொண்டு போடுவேன். ஒரு டயர் இந்த பாருங்களேன், இந்த மண் கடை அங்க வீடு செய்யறதுக்காக மண் வச்சிருந்தேன், அதெல்லாம் போயிட்டு போறேன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை என்னட்ட. நான் எத்தனை நான் இங்க இருந்து போய் 2 நாள் தொடர்ச்சியான மழை, இருட்டா இருந்தது. நான் வெளியே வரையில அங்க முகாமுக்கு போயிட்டு எனக்கு நான் ஒரு சின்ன ஒரு முதலாளி தான். அவள் அந்த 86 கிலோ இறைச்சியில தண்ணி இருக்கு, அப்படியே திறந்தும் கழுவிக்கல. அதனால இந்த வசதி இல்லை. தபாருங்களா பிள்ளைய தபாருங்க, இப்ப எத்தனை நேரம் வந்துட்டு இயலாது, வேலை செஞ்சுக்க இயலாது. ஒரு ஃப்ரிட்ஜ் எங்கண்டே தெரியாது, அதுவும் கூல் ஃப்ரிட்ஜ் தான் எங்கண்ட. எனக்கு இது உரண்டி இல்லை, 3 வருஷம் முடிஞ்சிட்டுது. மற்றது நான் வந்து சர்பத் தான் முதல்ல இந்த கடை திறக்க முன்னுக்கு இந்த இடத்துல சர்பத் தான் போட்டிருந்தேன். இந்த சர்பத் மேசையை பாருங்க, இந்த மடு ஆக்களுக்கு தான் நான் சர்பத் போட்டு கொடுத்தேன். அப்படியே உடைஞ்சு போயிட்டு இந்த பாருங்க எப்படி கிடக்குது. தூக்கி வைக்கையா, அதுக்கும் இப்ப கண்ணாடி எல்லாம் கொத்தும். சின்ன ஆக்களை வச்சுக்கொண்டு ஒன்றும் செஞ்சுக்கல. அதை எல்லாம் ஒரு படிப்படியா செய்வோன்னு இருக்கிறேன். சிலர்களை தூக்கி மேல கட்டணும், இல்ல கொழுவி இந்த தூக்கி மேல கட்டணும். அதுகளுக்கு இந்த விட வரைக்கும் இதெல்லாம் தண்ணி பிடிச்சிதான் இருந்தது, இப்படி இருந்தது. அதெல்லாம் கீழே இருந்தெல்லாம் பிச்சை வஞ்சிட்டேன். ஏன்னா தொடவே வேணான்றாங்க, இது தொடவே வேணான்றாங்க. இப்ப உங்களுக்கு திரும்ப மீளமைச்சு இந்த கடையை திறக்கிறதுன்னு சொன்னா கடைக்கு தேவையான பொருட்கள் தேவை. அதே போல உங்களுக்கு அத்தியாவசியமா நீங்க ஃப்ரிட்ஜ் தேவைன்னு சொல்லியிருக்கிறீங்க. சரி, ஓகே. நாங்க வந்து ஒவ்வொரு இடமா உதவி செஞ்சுருக்கோம். மக்களால் கூடிய உதவி வந்து இப்ப காய்ச்சல் தெரிஞ்சுக்கணும் தானே, எது முக்கியம்னு பார்த்து நீங்க சாரதுக்கு நான் எதனால ஏற்றுக்கொள்ள இருக்கும். டிகிமி நேர்களுக்கு வணக்கம். நாங்க கட்டையடமன்ல இன்னொரு ஆளை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். வணக்கம் அக்கா. வணக்கம். உங்களோட பேர் என்ன? நுரோஜினி, சுகந்த நுரோஜினி. நீங்க உங்களோட குடும்பத்துல யாரு யாரு? நானும் எனது பிள்ளை கணவரும் இருக்கு. சரி, ஓகே. நீங்க வந்து அதுதான் உங்களோட இருந்த வீடு. இப்ப வந்து உங்களோட வீடே இல்லாம போயிடுச்சு. நீங்க இந்த வீடு வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டினீங்க? நாங்க இப்ப கட்டி 8 மாசம் ஆகுது. நீங்க கட்டி வந்து 8 மாதம் ஆகுது. உங்களோட வீட்டை வந்து இப்ப நீங்க முழுசா இழந்துட்டீங்க. இப்ப உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? எல்லாம் போயிட்டு, உடுப்பு எல்லாமே போயிட்டு வந்து இல்லை. இப்ப இருக்கிற வீட்டுல வந்து நேற்றெல்லாம் இந்த குழந்தை பிள்ளைய வச்சுட்டு இருட்டுக்கு இருந்தனாங்க. லைட் இல்லை, தண்ணி வசதி இல்லை. இங்க இருக்கும்போது லைட் இல்லை, தண்ணி பக்கத்துல, டொய்லெட் இல்லாம தான் இருந்தேன் நான் இந்த வீட்டுல. இந்த வீட்லயும் உங்களுக்கு அடிப்படையான வசதி ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. குடிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போவோம், தண்ணி குடிக்கிற தண்ணி இருக்கு. உங்களுக்கு உதவின்னு யாரும் இல்லை. உதவி யாரும் ஒரு இது வரைக்கும் எதுவும் செய்யவே இல்லை. யாருமே வந்து உங்களை இப்ப பார்க்கல, யாரும் பார்க்க. சரி, இப்ப நீங்க இந்த வீட்டு கட்டுறதுக்கு நீங்க அன்னளவா எவ்வளவு செலவழிச்சீங்க? தகரம் எடுத்து, இது குயிப்படுத்து, தடி எல்லாம் வெட்டி எல்லாம் செய்யறதுக்கு 150 கிட்ட முடிஞ்சு. நேற்று இன்றைக்கெல்லாம் இந்த சின்ன பிள்ளைக்கு சாப்பாடு இல்லை, சாப்பாடு இல்லை, அவருக்கு வேலை இல்லை தனிக்கா. இந்த பேர் ஜான் சாமுவேல். 15 வருஷமா நான் இங்கே இருக்கிறேன். இந்த பையன் தான் நான் வெள்ளத்தில் பெருசாக பாதிக்கப்பட்டது. இந்த பையன் தான். இந்த ஊரில் எங்களுக்கு அறிய பழைய ஆக்களும் சொல்லியிருக்காங்க, 170 வருஷத்துக்கு பிறகு தான் இந்த வெள்ளம் வந்ததானது. வந்து இந்த ஸ்கூல் எல்லாமே பாதிக்கப்பட்டு, வீடுகளும் பாதிக்கப்பட்டு, அன்றைக்கு மலையில் போகிற நேரம் கூட நாங்கள் இப்போ ரயில்வே ரோட்டால் தான் போனோம். தண்ணிக்குள்ளால் சின்ன பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு நீந்திர அளவில் தான் போனது, மலையில் நனைஞ்சி. அதுக்கு பிறகு நாங்கள் 2ஆம் கட்டன்ற இடத்துல நாங்கள் தஞ்சம் பூந்திருந்தோம். அங்கே சாப்பாடுகள் அது உதவிகள் வந்துச்சு தான், பெருசாக இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த கிராமம் எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ என்ன மாதிரி இருந்த ஆட்கள் கூட இப்போ எல்லாமே இழந்து, சகலதும் இழந்து தான் இருக்கிறாங்க. இப்போ அத்தியாவசியம் என்னென்னா உணவு, தண்ணி வசதி. இந்த கிணறுகள்லாம் அது இறைக்கணும், அதுதான் வேணும். எனக்கு 3 பிள்ளைகள். மூத்தவர் 14 வயசு, அடுத்தால் 8 வயசு, அடுத்தால் ஒரு வயசு. நான் இன்னும் வீட்டுக்கு போய் சேரல. ஏன்னா வீட்டுக்கு போய்க்கல இல்லாத சூழ்நிலையாக அதில் தான் நான் இருக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கும் அதான் பொதுவாக நான் சொல்கிறேன். என்ன கிராமத்தில் பொதுவாக ஸ்கூல் பிள்ளைகள் அவ்வளோது பேருன்னு சொல்கிறேன், எல்லாத்திட்ட தான் நனைஞ்சிருக்கு. இப்போ ஸ்கூலில் இந்த கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் அத்தனை பிள்ளைகளோட கோப்பி புத்தகங்கள்
அவ்வளவு யூனிஃபார்ம்ல இருந்து எல்லாம் போயிட்டு எல்லாம் இப்போ பிள்ளைகள் சும்மா படிக்கிறது கூட வசதி இல்லாம தான் தடுமாறுது. இப்போ ஸ்கூல் தொடங்கினா கூட பிள்ளைகள் ஸ்கூல் போறதுக்கு யூனிஃபார்ம் இல்லை, சப்பாத்து இல்லை, கோப்பி புத்தகங்கள் இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி உதவிகளை எங்களுக்கு செய்தா நல்லா இருக்கும். வெள்ளம் வந்து எங்களோட ஆடு மாடுகள் கோழி எல்லாம் 19 கோழி 12 ஆடு இந்த முறை பால் கறந்து நான் அந்த பால் காசுல என் பிள்ளைகளை படிப்பிக்கிறேன். 4 பேர் படிப்பிக்கிறாங்க. அதில் அதுதான் அனுப்புறதே நான். அதுவும் அழிஞ்சிட்டு அப்படியே கண்டாவளவும் போயிட்டு மாடு தான் நிற்கிது. ஆட்டுப்பட்டியும் அழிஞ்சிட்டு ஆடும் வரவாசி செத்து கோழி அப்படியே போயிட்டு இந்த பாருங்க இந்த கட்டிடம் அப்படியே உடைஞ்சி போய் கிடக்கண்டு. இப்போ மண்ணுகள் போடுறோன்னா சரியான கஷ்டம். அதால் நீங்கள் தான் எங்களுக்கு சின்ன உதவி. இந்த கிணறு இறைக்க வரண்டாங்க, இது வரைக்கும் கிணறு இறைக்க வரலை. அப்போ அப்படி கிடக்கு தண்ணி மழை தண்ணியை தான் குடிச்சிட்டு இருக்கிறோம். கொண்டு வர தண்ணி காணாதானே, மழை தண்ணி இருந்தபடியே மழை தண்ணியை தான் குடிக்கிறோம். இது நீங்கள் தான் எங்களுக்கு பார்த்து எதுவும் எங்களோட பிள்ளைகளோட படிப்பு 4 பொம்பளை பிள்ளைகள் படிக்குது. ஏஎல் 2 பேர் ஏஎல், ஒரு ஆள் கொளிச்சியில், ஒரு ஆள் ஹோஸ்டலில் நிற்கிறா. அவங்களுக்கு இந்த பால் காசை தான் 15 நாளைக்கு ஒருக்கா வரும் நான் கொடுத்து கொண்டு இருந்தேன். இப்போ அதுவும் இல்லை. என்ன செய்ய போகிறோம்னு எங்களுக்கு தெரியாது. அதுதான் ஒரு சின்ன உதவி நீங்கள் தான் எங்களுக்கு பெற்று தரோம். 2 பேர் வேணாஜா, எனக்கு 6 பிள்ளைகள் கணவர் இருக்குது. நாங்கள் இப்படி 6 மணிக்கு எங்களுக்கு தண்ணி வந்துட்டுது, உலக சுற்றி தண்ணி வந்தது. அப்போ நாங்கள் ஒன்றும் எடுத்துக்கல, எடுக்கக்கூடிய உடுப்புகள் அதுகள் எடுத்துட்டு ஸ்கூலுக்கு தான் போனது. ஸ்கூலில் போய் முதல் கீழ் மாடியில் இருந்தோம். பகல் கீழ் மாடிக்க தண்ணி வந்துட்டு பிறகு மேல் மாடிக்க போய் அங்கே இருந்தோம். என்னோட சேர்ந்து 21 குடும்பம் இருந்தது. இருந்து நாங்கள் 2 நாள் சாப்பாடு இல்லாமல் தான் இருந்தோம். இப்போ எங்களுக்கு நேவியாக்கள் தான் நீண்டு வந்து சாப்பாடுகள் தந்தாங்க. ஒரு இந்த உடுப்பு துணி அளவுகள் எல்லாம் இதெல்லாம் துவஞ்சி இதை போயிட்டு கிச்சனில் ஒரு சாமான் சட்டுமே இல்லை வந்து பார்க்க. அதுகள் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாமே உடஞ்சி எல்லாம் மற்றது எங்களுக்கு ஒரு குழந்தை அரிசி சாமான்கள் அப்படி தந்தாங்க, வாழ்வு இதில் தந்தாங்க. மற்ற நுழம்பு விலையில் அந்த அப்படி சின்ன சின்ன பொருட்கள் தந்துருக்காங்க, பாய்கள் வந்து. எங்களுக்கு இப்போ முக்கியமாக பொருளாதாரம் சாப்பாடு தான் எங்களுக்கு இருக்குது. சாப்பாடும் தண்ணியுமே இப்போ எங்களுக்கு முக்கியமாகவே இருக்குது. அது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுகளை நீங்கள் அதை சொன்னோம். இது எனக்கு 2 பிள்ளைகள் படிக்கிறாங்க. அவங்களுக்கும் உடுப்புகள் யூனிஃபார்ம் புத்தகங்கள் எல்லாம் தோஞ்சி எல்லாம் அந்த உப்பையெல்லாம் எடுத்து போட்டுருக்கணும். அதுகளை தந்து உதவுமாறு. யோகாநாதன் செல்வமலை எங்களோட வீடு. மழை சரியான மழையில் இருந்தோம். தண்ணி ரோட்டால் அப்படியே 2ஆம் கட்டைக்கு அங்கே போய் இருக்க. அடுத்த 2 நாளைக்கு அப்புறம் தெரியும் வீடு உடைஞ்சிட்டுன்னு சொன்னாங்க, வந்தாங்க. அப்போ நாங்கள் 2-3 நாள் இருந்துட்டு மழை முடிய தான் வந்தோம். வந்து பார்த்தா எல்லாம் இப்படி கிடக்கு, எல்லாமே நனைஞ்சி, உடுப்பு பொண்ணு எடுக்கலை, எல்லாம் நனைஞ்சி எல்லாம் குட்டிலெல்லாம் உடைஞ்சி வீடு பிராந்தையெல்லாம் உடைஞ்சி விழுந்து. அப்போ நாங்கள் அதுக்குள்ளே இருக்க எல்லாமே இந்த கடைக்குள்ளே வந்து இருக்கோம். அதில் ஒன்றும் வர இல்லை, நான் பார்க்கங்க இல்லை, இப்போ வராங்களோ தெரியாது. எங்களுக்கு இதை சறுக்கட்டுறதுக்கு மண்ணும் அடித்து பிராந்தையை சறுக்கட்டுறதுக்கு எதுனா. என் பேர் யோகநாதன் ரோசாந்தன். நாங்கள் மனோர கட்டிடம் கிராமத்தில் வசிக்கிறோம். இந்த வெள்ளம் காரணமாக கடை வீடு இந்த வாகனங்கள் எல்லாம் சேதமடைஞ்சதால் பெரிய பாரிய இழப்பை சந்தித்து கொண்டிருக்கோம். வீட்டுக்கையும் போகல கட்டத்தில் வெளியில் இந்த கடையை முன்னுக்கு எல்லாம் இருந்து கொண்டிருக்கோம். அதுக்குரிய நஷ்டங்களை தரக்கூடிய அளவுக்கு அரசாங்கம் வந்து யார் முன்னு தட்டி பார்க்க வேண்டிய கூடிய சீக்கிரம் வந்து பார்த்து எங்களுக்கு அதுக்குரிய முடிவை சொன்னால் நாங்கள் வீட்டுக்கு போகிறதா இல்லையாண்டு நாங்கள் முடிவு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். அதை நீங்கள் எப்படியாவது உங்களுக்கு தெரியப்படுத்தி இதுக்குரிய எடுத்தர கேட்டுக்கொள்வோம். சரி, ஓகே. நாங்க காலம்ப வந்து வவுனியாவில இருந்து இந்த கட்டையடமன் பிரதேசத்துக்கு வந்தோம். இங்க உள்ள மக்கள் வந்து எப்படி இருக்கிறாங்க, என்ன சூழ்நிலையில இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க வந்தோம். உண்மையிலேயே இங்க வந்ததுக்கு பிறகுதான் தெரியுது, உணவுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்க வந்து எவ்வளவு நல்லா இருந்தாங்களோ அந்த இடத்துல வந்து இப்ப உடைமையில இருந்து பொருட்கள்ல இருந்து எல்லாத்தையுமே இழந்து என்ன செய்யறது அப்படின்றது தெரியாத ஒரு நிலையில இருக்கிறாங்க. எங்களுக்கு பார்க்கும்போதே எங்களுக்கே உண்மையிலேயே சரியான கவலையா இருக்கு. இப்ப நான் நின்று பேசுற இடம் கூட ஒரு பாடசாலையினுடைய மதில், அதாவது மதில் வந்து அத்திவாரத்தோடையே பிடுங்கப்பட்டு இருக்கிற ஒரு இடத்துல நின்று தான் நாங்க பேசுறோம். இன்றைக்கு நாங்க 3 பேர் வந்திருந்தோம். நான் ஒன்று, எங்களுடைய கேமராமேன் கார்த்தி அண்ணா, அதே போல கஜோபன் வந்திருந்தோம். எங்க 3 பேருக்குமே வந்து இந்த ஒரு அனுபவம் வந்து மிகவும் ஒரு கவலைக்குரிய அனுபவமாகத்தான் இருக்குது. இத்தோட நாங்களும் இந்த காணொளியை நிறைவு செய்கிறோம். நாங்கள் மன்னார் கட்டையடமன் பகுதிக்கு வந்திருந்தோம். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த வெள்ளத்தால் நிறைய விடயங்களை இழந்திருக்கிறோம். உதாரணமாக இங்கே உள்ள படிக்கிற பிள்ளைகள் வந்து பாடசாலை உபகரணங்கள், அவங்களோட உடை,
உணவு இப்படி நிறைய விடயங்களை வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு உதவி கிடைச்சா நல்லா இருக்கும். அதே நேரம் இவங்க படுற கஷ்டத்தை வந்து வெளியில் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க. பிஹைண்ட் மீ ஃபவுண்டேஷன் ஊடாக நீங்களும் இவங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறீங்கன்னு சொன்னால் கீழ்காண்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு, அதாவது இலங்கை தொலைபேசி இலக்கம் இருக்குது, அதே மாதிரி கனடா தொலைபேசி இலக்கமும் இருக்கிறது. இந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு இலங்கையில் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் இவங்களுக்கான உதவிகளை செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் செய்கிற இந்த சின்ன சின்ன உதவிகள் கூட இவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேலே கொண்டு வரதுக்கு பெரிய உதவியாக இருக்கும். நன்றி.